ஹாய் உறவுகளே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இப்போ லைவ் வந்துருங்க. உறவுகளே, இன்னைக்கெல்லாம் ஒரே ஃபீவரிஷ் சளி. காலைல எந்திரிக்கும் போதே நைட்டு மூக்கு அடைச்சி தூங்க முடியல. காலையில் வந்து கிளைண்ட் அட்டன் பண்ணிட்டு தூங்கி தூங்கி வலிய போகிறேன். இன்னைக்கு வந்து நிறைய சின்ன சின்ன வேலை வச்சுட்டு இருந்தேன். பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ரோட்டில் கொஞ்சம் பிரச்சனை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனை, டிச்சு பிரச்சனை. அது பஞ்சாயத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், இஓ சாரை பார்க்கணும். அப்புறம் லாக் ஒன்று சரியில்லாமல் இருந்துச்சு, அந்த லாக்கை சரி பண்ணணும். அப்படி சின்ன சின்ன வேலை. ஜியோ சிம் வாங்கணும், ஆனஞ்சி வாங்கி கொடுத்த மொபைல் இன்னும் நான் சிம் போட்டு ஆக்டிவேட்டே பண்ணல. அப்படியே சின்ன சின்ன நிறையா வேலைங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸில் டேக்ஸ் கட்டணும், மெயினாக வரி, வீட்டு வரி கட்டணும், தண்ணி வரி கட்டணும் வருஷத்தோடது. அப்படி நிறையா பிளான்ஸ் வச்சுருந்தேன். போய் கம்ப்ளைண்ட் வேறு ப்ரௌசிங் சென்டரில் போய் தமிழில் எழுதணும் அப்படின்னு நிறையா வச்சுருந்தேன். ஆனால் காலைல எந்திச்சு தூக்க வெறி வேற, சரியாக தூங்காமல் இன்னைக்கு எதுவுமே முடிக்க முடியாது போல் இருக்கே அப்படின்ட்டு நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தேன் உறவுகளே. அப்புறம் 3 மணிக்கு மேலே, 3 மணி வரைக்கும் ஐப்ரோஸ் கிளைண்ட் வந்தாங்க, அட்டன் பண்ணேன். 3 மணிக்கு மேலே ஒரு எனர்ஜி நானே பாசிட்டிவாக வர வச்சு கிளம்பலாம், சரியாக இருக்கும், கிளைண்ட்ஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம், 7 மணிக்கு மேலே வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். 2 பேர் தான் ஐப்ரோஸ்க்கு இன்பிட்வீன் வந்திருக்காங்க. அப்புறம் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டேன் உறவுகளே. நம்மளை சுற்றி நெகட்டிவாக நிறையா திங்ஸ் நடக்கும். ஆனால் அந்த நெகட்டிவ்குள்ளேயே நம்ம உட்காந்துருக்கூடாது. அந்த நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியாக மாற்றுறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும், வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கிரேட் தத்துவத்தோட உங்கள் ஸ்ரீ அக்கா வந்து ஹாப்பி, இன்னைக்கு செம்ம ஹாப்பி. அப்புறம் ஒரு கிளைண்ட் வந்து அவரையும் ஹென்னா பவுடரு வச்சு நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்களா, நான் பார்த்துருக்கேன், நான் சண்டே வரேன் சர்வீஸ்க்கு அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ என்னோட யூடியூப் சேனலோ இன்ஸ்டாவோ பெரிய அப்பாட்டக்கர் ஆகலை, பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகலை. ஆனால் என் கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, புது கிளைண்ட்ஸோ பழைய கிளைண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு, ரெஃபரன்ஸ் வர அளவுக்கு நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு உறவுகளே. இந்த மாதிரி நீங்களே உங்களோட சந்தோஷத்தை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், சரியா உறவுகளே? மத்தியானம் சோத்தை கூட ஆக்கலை, காலையில் ப்ரெட்டோட ஓட்டிட்டு மத்தியானம் சோத்துக்கு வந்து சாம்பார் சாப்பாடும் வெஜ் பிரியாணியும் இங்கே எங்கள் கணபதி காப்பியில் தான் வாங்கி ஓட்டினேன். அது வரைக்கும் ரொம்ப லோவாக இருந்துச்சு. 1 மணி வரைக்கும் மனசு உடம்பு எல்லாம் லோவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானாக 1 மணி நேரத்தில் அதை தேத்தி இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. பாயால் உங்கள் சாதனையை சொல்லுங்கள், நீங்கள் இன்னைக்கு பண்ண சாதனையை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகளே. வாங்க, ஸ்ரீ அக்காவும் லைஃப்னா என்னங்கிறது இப்போ தான் புரிஞ்சிருக்கேன். நீங்களும் லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு ப்ரெசண்ட்டில் வாழுங்க. பாசிட்டிவ் நினைக்காதீங்க, ஃப்யூச்சரையும் நினைக்காதீங்க. டென்ஷன் ஆகி மண்டை ஒரு வழி ஆகிட்டு இருக்கும்.